மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், இந்த ஆண்களும் பெண்களும் திருமணம் முடித்த புதிதிலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், காதல் திருமணம் லவ் மேரேஜஸில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதே நேரத்திலே ப்ரொப்போஸ்ட் மேரேஜ் பேசி செய்யப்படுகிற பெற்றோர்களாலே தீர்மானிக்கப்பட்ட திருமணங்களில் என்ன பிரச்சனை ஏற்படுவதை பற்றி பார்க்க போகின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்பில் பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே வெளியூர் அன்பர்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245. எனவே என்னுடைய இந்த மருத்துவ உலகத்திலே ஏறக்கூடிய 38 வருட அனுபவத்திலே இந்த பேசி செய்யப்படுகிற திருமணங்கள், ப்ரொப்போஸ் மேரேஜஸ், அதே நேரத்திலே காதல் திருமணங்கள், லவ் மேரேஜஸை எடுத்து பார்க்கின்ற போது என்னுடைய சொந்த அனுபவத்திலே இந்த ப்ரொப்போஸ்ட் அல்லது பேசி செய்யப்படுகிற திருமணங்களிலே தான் இந்த பாலியல் உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது செக்ஷுவல் லைஃப் அல்லது செக்ஷுவல் ஹெல்த் என்று சொல்லுவோம், உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே கூடுதலாக ஏற்படுவதையும், அதே நேரத்திலே காதல் திருமணங்களிலே இது மிகவும் குறைவாக இருப்பதையும் என்னுடைய அனுபவத்தில், ஒரு விதமான ஆராய்ச்சிகளோ படிப்புகளோ மேற்கொள்ளப்படவில்லை, என்னுடைய சொந்த அனுபவத்திலே நான் கண்டிருக்கின்றேன். எனவே இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால், இந்த பேசி செய்யப்படுகிற திருமணங்களிலேயே, அதாவது லவ் மேரேஜஸ்லேயும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாமல் என்று சொல்ல முடியாது. கவனித்துக் கொள்ளுங்கள், வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த செக்ஸ் லைஃப், பாலியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே இந்த பேசி செய்யப்படுகிற திருமணங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் இன்று வளவாக அலசி ஆராய போகிறோம். இன்னொரு நாளில் இந்த லவ் மேரேஜஸ், காதல் திருமணங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த பேசி செய்யப்படுகிற திருமணங்களிலே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இப்போது உங்களுக்கு தெரியும், எங்களை நாட்டை பொறுத்த மட்டிலே மற்ற நாடுகளும் அப்படி நடக்கும். அதாவது கணவர் ஒரு வெளிநாட்டில் இருப்பார், அவர் யூகேலேயோ அமெரிக்காலேயோ கனடாவிலேயோ அல்லது சவுதியிலேயோ அல்லது எங்கேயாவது இருப்பார், பெண் இங்கே இருப்பார். இருவருமே என்ன செய்வார்கள், இந்த வாட்ஸ்அப்பினூடாக அல்லது வீடியோ காலினூடாகத்தான் கதைத்துக் கொண்டிருப்பார்கள். பிறகு அன்று சனிக்கிழமை பின்னேரம், நான் அப்படி ஒரு திருமணத்துக்கு கூட நான் போயிருக்கின்றேன். சனிக்கிழமை பின்னேரம் 4 மணிக்கு திருமணம் என்றால் வெள்ளி இரவு ஃப்ளைட்டில் தான் கணவர், அவருடைய ப்ரொப்போஸ்ட் ஹஸ்பண்ட், பேசி செய்யப்பட்ட அந்த கணவர் வந்து இறங்குவார். பிறகு அவர்கள் இருவருமே கதைப்பதற்கு கூட நேரம் இருக்குமோ எனக்கு தெரியாது, நேரில் சந்திப்பதற்கு கூட நேரம் இருக்குமோ தெரியாது. பிறகு என்ன நடைபெறும் என்றால், அன்று பின்னேரம் திருமணம் நடக்கும். திருமணம் முடித்து இன்னும் ஒரு பெரிய கவலையான விடயம் என்ன, இது என்னால் ஏற்கப்பட முடியாத விடயம், திருமணம் முடித்து 2 கிழமையினாலே அவருடைய கணவர் வெளிநாட்டுக்கு போய்விடுவார். ஏனென்றால் மனைவிக்கு இன்னும் விசா கிடைக்கவில்லை, அப்ளை பண்ணணும், 1-2 வருடங்கள் கூட செல்லும். இது என்னுடைய சொந்த ஆக்கள் எனக்கு சொன்ன கதைகளைத்தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். எனவே இப்படி இந்த இருவருக்கும் சரி, அன்றைக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பின்னேரம் திருமணம் முடித்தது. உங்களுக்கு தெரியும், அன்று இரவு எங்களுடைய சம்பிரதாயப்படி ஹனிமூன் என்று சொல்லுவோம் அல்லது முதலிரவு என்று சொல்லுவோம். இந்த ஆணும் இந்த பெண்ணும் ஒரு தனியாக ஒரு அறையிலே விடப்படுவாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த ஊடகங்களை இணையதளங்களிலே பார்க்கலாம், டிக்டாக்லேயோ என்னத்திலேயோ, அதை கூட அந்த ஃபர்ஸ்ட் நைட்டே கூட பெரிய ஒரு விளம்பரமாக, திரைப்படமாக, படமாக எடுத்து ஒரு 4-5 நிமிடங்கள் போடுவதை நான் பல தடவைகளிலே கண்டிருக்கின்றேன். எனவே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்திலே இந்த இருவருமே அன்று முதலிரவு தான், அல்லாது அந்த தாலி கட்டுகின்ற நேரம் அல்லது 2 பேருடைய இந்த திருமண சடங்குகள் தொடங்குகின்ற நேரம் தான் 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடு அன்றிரவு இருவருமே ஒரு அறையினுள்ளே மூடப்பட்டிருப்பார்கள். சம்பிரதாயத்தின்படி பால் கொண்டு போவார்கள், பழங்கள் கொண்டு போவார்கள். முதல் கணவர் குடிக்க வேண்டும் அந்த பாலை, அதுக்கு பிறகு மனைவி குடிக்க வேண்டும். இது நல்ல ஒரு முறை, பிரச்சனை இல்லை. ஆனால் இருவருக்கு இடையிலே இந்த செக்ஷுவல் லைஃப் என்பது எப்போது தொடங்க ஆரம்பிக்கிறது?
இருவருக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு அந்த செக்ஷுவல் லைஃப் பாலியல் வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற போது கணவர் அந்த மனைவியை விட்டு போட்டு அவர் வெளிநாட்டுக்கு அல்லது வேறு இடத்துக்கு போய்விடுவார். இந்த இடத்திலே அந்த பெண்ணினுடைய நிலைமை மிகுந்த ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் என்னை தேடி கூட வந்திருக்கிறார்கள் பல பேர் தங்களுடைய பிரச்சனைகளை எங்களுக்கு சொல்ல. எனவேதான் அதை பற்றி, அதாவது முக்கியமாக இந்த இடத்திலே ஒரு ஆண் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மனைவி, உங்களுடைய பேசி தீர்மானிக்கப்பட்ட மனைவி ஒரு ஆணுடனும் இதுவரையும் தனியே ஒரு அறையினுள்ளே இருந்தது கிடையாது. முதல் தரம் அந்த பெண்ணை நீங்கள் சந்திக்கின்றீர்கள். எனவே அதே நேரத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு தெரியும் பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளுடன் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பலதரப்பட்ட போர்ன் ஃபிலிம்ஸ் பார்ப்பார்கள், நீல படங்கள் பார்ப்பார்கள், அல்லது திருமணத்துக்கு முதலான பல பாலியல் தொடர்புகள், அதே நேரத்திலே பாலியல் தொழிலாளிகளுடன் போன பல பேரை நான் கண்டிருக்கின்றேன். எனவே அவை எல்லாவற்றையுமே கண்டுபோட்டு இங்கு ஒரு மனைவியுடன் வந்து ஒரு அறையினுள்ளே இருக்கின்ற போது அங்கு பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆணுக்கு ஏற்படுவதை மிக மிக குறைவுதான். பெண்ணுக்கு ஏற்படுகின்ற போது ஏற்படுகின்ற போது பல பிரச்சனைகளை என்னாலே காணக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், சிறு வயதிலே இருந்து ஒரு பெண் பிறந்த நாளிலே இருந்து தங்களுடைய உடலை மறைத்து எல்லாவற்றையுமே மறைத்து இருந்த ஒரு பெண் அன்று முதல் நாள் ஏறக்குறைய அந்த கணவரை சந்தித்து 24 மணித்தியாலங்கள் கூட இன்னும் முடியவில்லை. அதற்கு இடையிலே எவ்வாறு அந்த பெண் தன்னுடைய உடையை களைவது போன்ற பல பிரச்சனைகளை நான் கண்டிருக்கின்றேன். இது இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த பிரச்சனை இன்னும் கூடிக்கொண்டு போவே தவிர அது ஒருபோதுமே அந்த பிரச்சனையை ஒருபோதுமே குறைக்காது. எனவே என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்திலே நான் இந்த ஆண்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன, நீங்கள் பல பேரும் தொடர்பு வைத்திருக்கலாம், பல படங்களை பார்த்திருக்கலாம். அவற்றையெல்லாம் ஒரு நாளிலே உங்களுடன் பேசி தீர்மானிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடன் செய்ய விளைவீர்களாக இருந்தால் பாரதூரமான பாலியல் சம்பந்தப்பட்ட செக்ஷுவல் லைஃபுக்கு உங்களுக்கு பாரதூரமான பிரச்சனை ஏற்படும். எனவே என்னை பொறுத்தமட்டில் இப்படிப்பட்டவர்கள் குறைந்தது ஒரு இலங்கைக்கு வந்து திருமணம் முடித்து குறைந்தது 3 மாதங்கள் அல்லது 2 மாதங்களாவது தன்னுடைய திருமணம் முடித்த அந்த புதிய பெண்ணுடன், தன்னுடைய புதிய மனைவியுடன் இருப்பது மிக மிக முக்கியம். 2 கிழமைக்குள்ளே நீங்கள் பறந்து போனால் அந்த இடத்திலே பெரிய ஒரு கம்யூனிகேஷன் கேப் அல்லது பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த முறை நாங்கள் பார்க்கலாம். எனவே மீண்டும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.